ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு டவுன்லோட் ஜேடிகே இன் யுவர் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜேடிகேனா என்ன, ஜேஆர்இனா என்ன, ஜேவிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜேடிகே எப்படி நம்மளோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஆரக்கிளோடது. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா 24 அண்ட் ஜாவா 21 இது 2 பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸா இருக்கு. ஸோ நான் என்ன டவுன்லோட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா 17. ஸோ ஜாவா 17 தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான வெர்ஷனு. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து ஜாவா 17 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் இப்போ இன்னைக்கு ஜாவா 17 டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஜாவா 17 இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இங்க லினக்ஸ் இருக்கும், மேக் இருக்கும், விண்டோ இருக்கும். நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இங்க. அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. ஜேடிகே டவுன்லோட் சொல்லிட்டு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். நான் வந்து ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல வந்து ஜேடிகே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதோ இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இங்க பாருங்க. லைக் நான் இங்க கிளிக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இங்க பாருங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ இந்த மாரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாவா வந்து உங்களோட சிஸ்டம்ல கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னா, நீங்க இந்த சர்ச் பாருக்கு போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க இப்போ டவுன்லோட் பண்ணீங்க இல்லைங்களா ஜேடிகே, அது வந்து உங்களோட சிஸ்டம்ல கரெக்ட்டா டவுன்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு ஜாவா ஸ்பேஸ் வெர்ஷன் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட வெர்ஷன் வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சுது அப்படின்னா, நீங்க வந்து கரெக்ட்டா ஜேடிகே உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கம்பைலர் வெர்ஷன் பார்க்கணும்னா, ஜாவா சி ஸ்பேஸ் கொடுத்து வெர்ஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஜாவா கம்பைலர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா 17. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா இங்க டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க திரும்பவும் போயிட்டு கூகுள்ல அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ள போயிட்டு, நீங்க என்ன இப்போ லைக் எந்த டிரைவ்ல வந்து இப்போ நீங்க இந்த ஜாவா ஜேடிகே நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அத நான் வந்து என்னோட சி டிரைவ்ல வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஜேடிகே. ஸோ சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அத கிளிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஜாவான்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த ஜாவா டபுள் கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஜேடிகே இருக்கும். ஸோ அதுவும் டபுள் கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள பின் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த பின் ஃபோல்டர் மேலயே டபுள் கிளிக் பண்ணிட்டு, இந்த பாத் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும். ஜஸ்ட் இங்க மேல ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாத் வரும். ஸோ இந்த பாத் வந்து நீங்க செலக்ட் பண்ணி, காப்பி பண்ணிட்டு, நீங்க வந்து இது வந்து என்விரான்மென்டல் செட்டப் பண்ணா தான் உங்க சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு இது ப்ராப்பரா யூஸ் ஆகும். ஸோ லைக் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அத நீங்க காப்பி பண்ணதுக்கப்புறம், என்விரான்மென்டல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்ச் பார்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு இங்க லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அத கிளிக் பண்ணிட்டு, இங்க யூஸ் வேரியபிள்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு இல்லைங்களா? அதுல இந்த பாத்துங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, நியூ குடுங்க. நியூ குடுத்துட்டு, நீங்க அங்க காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அந்த பாத் வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். நியூ குடுத்து, இங்க பேஸ்ட் பண்ணணும். இப்படி.
இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த பாத்து. ஸோ நான் பண்ணல. நீங்க பண்ணல அப்டின்னா, நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த சிஸ்டம் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் அதுலயும் நீங்க பாத்துங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, எடிட் ஆப்ஷன் குடுத்து, ஸோ இங்கேயும் நீங்க இது பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணிக்கணும். நாங்க பண்ணியிருக்கோம் பாருங்க. சி ப்ரோகிராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம். அது மாரி நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, அவ்வளோதான் உங்களோட இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஜேடிகே வந்து உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் என்விரான்மென்டல் செட்டப்பும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ஜாவா ப்ரோகிராம் உங்க சிஸ்டம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.